ஹாய்! ஆஸ்பிரினோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ பார்க்கலாம். பக்க விளைவுகள பார்க்க போறோம். முதல்ல கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல். வயிறுல இருக்கக்கூடிய மியூகோசா மீது நேரடியா எரிச்சலை ஏற்படுத்துது. கேஸ்ட்ரிக் ஆசிட் சுரப்பை அதிகரிக்குது. அதே நேரத்துல புரொடெக்டிவ் மியூக்கஸ் அப்படிங்கிறத சுரப்ப குறைக்குது. இதனால குமட்டல், வாந்தி, வயிற்று எரிச்சல், கேஸ்ட்ரிட்டிஸ், பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண் ஏற்படும். நீண்ட காலம் ஆஸ்பிரினை எடுத்தால் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் ஏற்படலாம். அதாவது வயிற்றுல ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கிறது. இரண்டாவது ஹெமட்டாலஜிக்கல், அதாவது ரத்தத்துல ஆஸ்பிரின் பிளேட்லெட்ல உள்ள காக்ஸ் என்சைமை இரிவர்சிபிளா தடுக்குது. இதனால த்ரோம்பாக்சின் A2 உருவாகிறது தடுக்கப்படுது. இப்போ பிளேட்லெட் அக்ரிகேஷனும் தடப்படுது. பிளேட்லெட் ஒண்ணு கூடுறதும் தடப்படுது. இதனால ப்ளீடிங் அதிகரிக்கும் அண்ட் ப்ளீடிங் ஆகக்கூடிய அந்த நேரமும் நீண்டு போகும். நீண்ட காலம் ஆஸ்பிரினை எடுத்துக்கிறதுனால ஹைப்போப்ரோத்ரோம்பினிமியா அப்புறம் அனீமியா ஏற்படலாம். மூன்றாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். தெரபியூட்டிக் டோஸ், அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஆஸ்பிரின் டோஸ் கொஞ்சம் மூச்சோட ஆழத்தை அதிகரிக்கும். ஆனா டாக்ஸிக் டோஸ், அதாவது அந்த டோஸை எடுத்துக்கிட்டா சாகுற அளவுக்கு கூட ஒருத்தவங்க போவாங்க. அந்த மாதிரிதான் அந்த டாக்ஸிக் டோஸ். ரொம்ப அதிகமான ஒரு ஆஸ்பிரின் டோஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹைப்பர் வென்டிலேஷன் நடக்கும், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் நடக்கும், சிவியர் பாய்சனிங் நடக்கும், அதாவது மெட்டபாலிக் அசிடோசிஸ், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடும். நாலாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன். சில பேருக்கு ஆஸ்பிரின் அலர்ஜி இருக்கும். ஆஸ்மா, ரைனைட்டிஸ், யூட்டிகாரியா, அதாவது ஸ்கின் ரேஷஸ்லாம் வரும்ல, அது ஆஞ்சியோஎடிமா, அனஃபைலட்டிக் ரியாக்ஷன்ஸ் கூட ஏற்படலாம். ஐந்தாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதிக அளவுல ஆஸ்பிரினை எடுத்துக்கிட்டா டினிடைஸ் அப்படிங்கிற ஒன்று வரும். காதுல ஒரு ஒலி வந்துகிட்டே இருக்கும், அதுதான் டினிடைஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது டிசினஸ், மயக்கம் வர மாதிரி, அப்புறம் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். சிவியர் டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன், கன்வல்ஷன் அண்ட் கோமா கூட போகலாம். ஆறாவது கிட்னி ரீனல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோஸ்டாகிளாண்டின்ஸ் உருவாகிறத தடைப்பட்டா ரீனல் பிளட் ஃப்ளோ குறையும், அதாவது கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும். இதனால சால்ட் அண்ட் வாட்டர், உப்பு சத்தும் தண்ணியும் ரிட்டென்ஷன் ஆகும் அப்படின்னா அங்கேயே தங்கிடும். இப்போ எடிமா வரும், செல்லெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கிட்னியே ஃபெயிலியர் ஆயிடும். ரொம்ப நாள் ஆஸ்பிரினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அனால்ஜெசிக் நெஃப்ரோபதி வரும். அதாவது அனால்ஜெசிக் எடுத்துக்கிறதுனால லாங் டேர்ம் கிட்னி டேமேஜ் வரும். ஏழாவது ரேயஸ் சிண்ட்ரோம். இது குழந்தைகள்ல தான். சில்ட்ரன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன், இன்ஃபுளுன்சா, சிக்கன் பாக்ஸ்லாம் வருதுன்னா ஆஸ்பிரின் கொடுத்தா ரேயஸ் சிண்ட்ரோம் எனும் ஆபத்தான நிலை வரும். அக்யூட் என்செஃபலோபதி அப்புறம் ஃபேட்டி லிவர் டீஜெனரேஷனும் வரும். இது உயிருக்கு ஆபத்தான ஒண்ணு. அதனால குழந்தைகள்ல ஆஸ்பிரினை ஸ்ட்ரிக்டாக தடை செஞ்சிருக்காங்க. எட்டாவது பிரெக்னன்சி அண்ட் ஃபீட்டஸ். லேட் பிரெக்னன்சில ஆஸ்பிரின் கொடுத்தா ப்ரொலாங்டு லேபர் ஆயிடும், அதாவது டெலிவரி டைமே தாண்டி தான் வரும். அப்புறம் எக்ஸசிவா ரத்தம் வந்துடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மசி, ஃபார்மகாலஜி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.